அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. நான் உங்கள் தர்மராஜ். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஔவை தமிழ் சீரீஸில் 10ஆம் வகுப்புலேருந்து இயல் 6 பார்க்க போகிறோம். இயல் 6ல் மொத்தமாக 7 லெசன் கொடுத்துருக்காங்க. நிகழ்கலை, பூத்தொடுத்தல், முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ், கம்பராமாயணம், பாய்ச்சல், அகப்பொருள் இலக்கணம், திருக்குறள் அப்படிங்கிற 7 லெசன் கொடுத்துருக்காங்க. கூடுதலாக புக் பேக் கொஷினும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? டோட்டலாக ஒரு 80 வினாக்கள் நம்ம கொடுத்துருக்கோம் இதில். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா? அடுத்து என்ன, இதுக்கு முன்னாடி நம்ம அப்லோட் பண்ண இயல்களை இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் நான் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு லெசன் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நிகழ்கலை அப்படிங்கிறது. முதல் வினா பாருங்கள். கரகாட்டத்திற்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள் எது? கரகாட்டத்திற்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள் அப்படின்னா கரகம் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது கும்பாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. கரகாட்டத்தை கரகம், கும்பாட்டம் அப்படிங்கிற 2 பெயர்கள்லையுமே அழைக்கிறாங்க. அப்போ இரண்டும் சரி. இரண்டாவது வினா, கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? கரகம் என்னும் பித்தளை செம்பையோ சிறிய குடத்தையோ தலையில் வைத்து தாளத்திற்கு ஏற்ப ஆடுவது தான் கரகாட்டம். அப்போ முதல் கூற்று சரிதான். இரண்டாவது கூற்று பாருங்கள். தலையில் செம்பு நிற்கும் அளவு எடையை ஏற்றுவதற்கு செம்பில் மணலையோ பச்சரிசியையோ நிரப்புவாங்க. கரக கூட்டின் நடுவில் கிளிபொம்மை பொருந்திய மூங்கில் குச்சியை செருகி வைத்து ஆடுவாங்க. இதற்கு நையாண்டி மேல இசையும் நாகசுரம், தவில், பம்பை போன்ற இசைக்கருவிகளும் இசைக்கப்படுதுங்கிறாங்க. மூணாவது கூற்று, நீரற வரியா கரகத்து என்ற புறநானூற்று பாடலில் கரகம் என்ற சொல் இடம்பெறுது. புறநானூற்று பாடல் நீரற வரியா கரகத்து அப்படிங்கிற வரிகளில். ஓகேங்களா? சிலப்பதிகாரத்தில் மாதவி ஆடிய 11 வகை ஆடல்களில் குடக்கூத்து என்ற ஆடலும் குறிப்பிடப்படுது. சிலப்பதிகாரத்தில் மாதவி 11 வகை ஆடல்கள் ஆடுவா, அதில் குடக்கூத்து என்ற ஆடலும் குறிப்பிடப்படுதுங்கிறாங்க. அப்போ அனைத்து கூற்றுமே சரியாக தான் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? மூன்றாவது வினா, குடக்கூத்து என்ற ஆடல் எந்த கலைக்கு அடிப்படை என கருதப்படுகிறது? குடக்கூத்து என்ற ஆடல் எந்த கலைக்கு அடிப்படை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கரகாட்டத்திற்குடைய அடிப்படை. கீழ்கண்டவற்றுள் தவறான கூற்று எது? கரகாட்டம் தமிழகத்தில் மதுரை, திண்டுக்கல், திருச்சி, தஞ்சாவூர், கோயம்புத்தூர், திருநெல்வேலி முதலிய மாவட்டங்களில் நிகழ்த்தப்படுது. கரகாட்டத்தின் துணையாட்டமாக மயிலாட்டம் ஆடப்படுகிறது. கரகாட்டத்தோட துணையாட்டமாக மயிலாட்டம் ஆடப்படுது. கா என்பதற்கு பாரம் தாங்கும் கோல் என்று பொருள். கா என்பதற்கு பாரம் தாங்கும் கோல் என்று பொருள். இரு முனைகளிலும் சம எடைகளை கட்டிய தண்டினை தோளில் சுமந்து ஆடுவது தான் காவடி ஆட்டங்கிறாங்க. இலங்கை, மலேசியா உட்பட புலம்பெயர் தமிழர் வாயும் பிற நாடுகள்லேயும் காவடி ஆட்டம் அப்படிங்கிறது ஆடப்பட்டுக்கிட்டு இருக்குங்கிறாங்க. அப்போ அனைத்துமே சரியானது தான், தவறான கூற்றுகள் அப்படின்னு எதுவுமே இல்லை. ஓகேங்களா? காவடியின் அமைப்புக்கேற்ப கீழ்கண்ட எவ்வாறு அழைக்கப்படுகிறது? காவடியின் அமைப்பிற்கு ஏற்ப கீழ்கண்ட எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா காவடி மச்சக்காவடி, சர்ப்பக்காவடி, பூக்காவடி, தேர்காவடி, பறவை காவடி அப்படிங்கிற பல பெயர்களில் அழைக்கப்படுது. அப்போ அனைத்தும் அதனுடைய பெயர்கள் தான். ஒரே நிற துணியை முண்டாசு போல கட்டியும் காலில் சலங்கை அணிந்தும் கையில் வைத்துள்ள சிறுதுணியை இசைக்கேற்ப வீசியும் ஒயிலாக ஆடும் குழு ஆட்டம் என்ன? ஒரே நிற துணியை முண்டாசு போல கட்டி காலில் சலங்கை அணிஞ்சிக்கிட்டு கையில் வைத்துள்ள சிறுதுணியை இசைக்கேற்ப வீசியும் ஒயிலாக ஆடும் குழு ஆட்டம் தான் ஒயிலாட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. ஒயிலாட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேங்களா? ஒயிலாட்டத்தை டேஷ் ஆக நின்று ஆடுவர். ஒயிலாட்டம் ஆடும்போது டேஷாக நின்று ஆடுகின்றனர் அப்படின்னா இரு வரிசையாக நின்று ஆடுகின்றனர். ஆண்கள் மட்டுமே ஆடக்கூடிய ஆட்டம் எது? ஆண்கள் மட்டுமே ஆடக்கூடிய ஆட்டம் அப்படின்னா தேவராட்டம். ஆண்கள் மட்டுமே ஆடக்கூடிய ஆட்டம் தேவராட்டம். கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? உணர்ச்சிக்கேற்ப பாட்டின் சந்தமும் சந்தத்திற்கேற்ப ஆட்டத்தின் இசையும் மாறி மாறி மனதை ஈர்க்கும். ஒயிலாட்டத்தில் கம்பீரத்துடன் ஆடுதல் என்பது தனிச்சிறப்பு. ஒயிலாட்டத்தில் உணர்ச்சிக்கேற்ப பாட்டின் சந்தமும் சந்தத்திற்கேற்ப ஆட்டத்தின் இசையும் மாறி மாறி மனத்தை ஈர்க்கும் ஒயிலாட்டத்தில். ஓகேவா? ஒயிலாட்டத்தில் தோளால் கட்டப்பட்ட குடம், தவில், சிங்கி, டோலக், தப்பு போன்ற இசைக்கருவிகள் பயன்படுத்தப்படுது.
தேவராட்டம் வானத்து தேவர்கள் ஆடிய ஆட்டம் என பொருள் கொள்ளப்படுகிறது. தேவராட்டம் அப்படின்னா வானத்து தேவர்கள் ஆடிய ஆட்டம் அப்படின்னு பொருள் கொள்ளப்படுதுங்கிறாங்க. ஸோ அப்போ என்ன, அனைத்தும் சரியானது. தேவராட்டம் போன்று ஆடப்பட்டு வருகின்ற கலைனா அது சேர்வையாட்டம். தேவராட்டம் போன்று ஆடப்பட்டு வருகின்ற கலைனா அது சேர்வையாட்டம் அப்படிங்கிறாங்க. அப்போ அனைத்தும் சரிதான். தேவதுந்துபி என்பது எந்த ஆட்டத்திற்குரிய இசைக்கருவி? தேவதுந்துபி என்பது எந்த ஆட்டத்திற்குரிய இசைக்கருவி? ஆன்சர் என்ன? தேவராட்டத்திற்குரிய இசைக்கருவி. தேவராட்டத்திற்குரிய இசைக்கருவி. தேவராட்டத்தில் 8 முதல் டேஷ் கலைஞர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்பது பொதுவான மரபு. தேவராட்டத்தில் 8 முதல் எத்தனை கலைஞர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்பது பொதுவான மரபாக இருக்குது அப்படின்னா 13 கலைஞர்கள். 8 முதல் 13 கலைஞர்கள் கலந்துக்கிறது மரபு. வேட்டி கட்டியும் தலையிலும் இடையிலும் சிறுதுணி கட்டியும் கால்களில் சலங்கை அணிந்தும் எளிய ஒப்பனையுடன் நிகழ்த்தப்படுவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவராட்டம். சேர்வை ஆட்டத்திற்கு பயன்படுத்தப்படும் இசைக்கருவிகள் கீழ்கண்டவற்றுள் எது? சேர்வை ஆட்டத்திற்கு பயன்படுத்தப்படும் இசைக்கருவிகள் கீழ்கண்டவற்றுள் எது? சேவை பலகை, சேமக்களம், ஜால்ரா. ஸோ எல்லாத்தையுமே பயன்படுத்துவாங்க. இசைச்சார்பு கலையாகவும் வழிபாட்டு கலையாகவும் இது சேர்வையாட்டம் நிகழ்ந்துக்கிட்டு இருக்கு. பொய்க்கால் குதிரை ஆட்டத்தின் மற்றொரு பெயர் என்ன? பொய்க்கால் குதிரை ஆட்டத்தின் மற்றொரு பெயர் அப்படின்னா புரவி ஆட்டம், புரவி நாட்டியம் அப்படின்னு கூப்பிடுவாங்க. புரவி ஆட்டம், புரவி நாட்டியம் அப்படிங்கிற 2 பெயர்களையுமே கூப்பிடுவாங்க. கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? போல செய்தல் பண்புகளை பின்பற்றி நிகழ்த்து காட்டும் கலைகளில் பொய்க்கால் குதிரை ஆட்டமும் ஒன்று. போல செய்தல் பண்புகளை பின்பற்றி நிகழ்த்தி காட்டும் கலைகளில் பொய்க்கால் குதிரை ஆட்டமும் ஒன்று. மரத்தாலான பொய்க்காலில் நின்று கொண்டும் குதிரை வடிவில் உள்ள கூட்டை உடம்பில் சுமந்து கொண்டும் ஆடும் ஆட்டம்தான் பொய்க்கால் குதிரை ஆட்டம். அரசன் அரசி வேடமிட்டு ஆடப்படும் இந்த ஆட்டத்தில் நையாண்டி மேளம் நாகசுரமும் இசைக்கப்படுதுங்கிறாங்க. அப்போ அனைத்தும் சரிதான். பொய்க்கால் குதிரை ஆட்டம் யாருடைய காலத்தில் தஞ்சைக்கு வந்ததாக கூறப்படுகிறது? பொய்க்கால் குதிரை ஆட்டம் யாருடைய காலத்தில் தஞ்சைக்கு வந்ததாக கூறப்படுது அப்படின்னா மராட்டியர்கள் காலத்தில் வந்ததாக கூறப்படுது. மராட்டியர்கள் காலத்தில் வந்ததாக கூறப்படுது. பொய்க்கால் குதிரை ஆட்டம் ராஜஸ்தானில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பொய்க்கால் குதிரை ஆட்டம் ராஜஸ்தானில் எப்படி அழைக்கிறாங்கன்னா கச்சிக்கொடி அப்படிங்கிறாங்க. கச்சிக்கொடி அப்படின்னு அழைக்கிறாங்க. பொய்க்கால் குதிரை ஆட்டம் கேரளத்தில் எவ்வாறு அழைக்கப்படுது? கேரளத்தில் குதிரை களி அப்படின்னு அழைக்கிறாங்க. ராஜஸ்தானில் கச்சிக்கொடி, கேரளத்தில் குதிரை களி. கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? தப்பு என்ற தோற்கருவியை இசைத்து கொண்டே அதன் இசைக்கு ஏற்ப ஆடுகின்ற நிகழ்களையே தப்பாட்டம். தப்பு என்ற தோற்கருவியை இசைச்சுக்கிட்டே ஆடுறது தான் தப்பாட்டம். இந்த ஆட்டம் தப்பாட்டம், தப்பட்டை, தப்பு என்று அழைக்கப்படுகிறது. தப்பு என்பது வட்ட வடிவமாக அமைந்துள்ள அகன்ற தோற்கருவியை குறிக்கும் தப்பு அப்படின்னா. ஸோ தப்பாட்டம், தப்பட்டை, தப்பு அப்படிங்கிற பேரில் அழைக்கப்படுது. கோயில் திருவிழா, திருமணம், இறப்பு, விழிப்புணர்வு முகாம், விளம்பர நிகழ்ச்சி ஆகியவற்றில் தப்பாட்டம் அப்படிங்கிறது இசைக்கப்படுது. அப்போ அனைத்தும் சரிதான். அடுத்து பாருங்கள், கீழ்கண்டவற்றுள் தவறானது எது அப்படின்னு கேட்குறாங்க. தக்க தகதக்க தந்தத்த தந்தக என்று தாளம் பதலை திமிலை துடி தம்பட்டம் பெருக அப்படின்னு திருப்புகழில் இடம்பெற்றிருக்கு இந்த வார்த்தைகள். ஸோ திருப்புகழில் அருணகிரிநாதர் தப்பாட்ட இசை குறித்து பதிவு செய்துள்ளார். இதனை பறை என்றும் அழைக்கிறாங்க. புரியுதுங்களா? தக்க தகதக்க தந்தத்த தந்தக என்று தாளம் பதலை திமிலை துடி தம்பட்டமும் பெருக அப்படின்னு திருப்புகழில் இந்த வரிகள் இடம்பெற்றிருக்கு. இதை அருணகிரிநாதர் எழுதியிருக்கிறார். இதில் என்ன சொல்கிறாருன்னா தப்பாட்ட இசை குறித்து பதிவு செஞ்சிருக்கிறார். இதனை பறை என்றும் அழைக்கிறாங்க. ஒன்றை சொல்வதற்கென்றே இசைக்கப்படும் இசைக்க வல்ல தாளக்கருவி தான் பறை. புரியுங்களா? பறைதல்னா சொல்லுன்னு அர்த்தம். தொல்காப்பியம் குறிப்பிடும் கருப்பொருள்களில் ஒன்றாக பறை இடம்பெறுது. தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலையாக திகழ்வது புலியாட்டம். நாட்டுப்புற மக்களால் நிகழ்த்தப்பட்டு வரும் கலையே திருக்கூத்து. இப்பெயர் அது நிகழ்த்தப்பட்ட இடத்தை அடிப்படையாக கொண்டு அமைந்தது. கூத்து இசையுடன் கூடிய ஊடல் அசைவியக்கத்துடன் தொடர்புடையது. ஓகேங்களா? ஸோ அப்போ அனைத்தும் சரியானது தான், தவறானதுன்னு எதுவுமே இல்லை. திரௌபதி அம்மன் வழிபாட்டின் ஒரு பகுதியாகவும் விளங்கும் கலை எது? திரௌபதி அம்மன் வழிபாட்டின் ஒரு பகுதியாகவும் விளங்கும் கலை எது? தெருக்கூத்து. நாடக கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்று கூறியவர் யார்?
நாடகக்கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்று கூறியவர் யார்னா நா. முத்துசாமி அவர்கள். ந. முத்துசாமி. நாடகத்தில் பயன்படும் நேரடி இசை முறையை அறிமுகம் செய்து இசையிலும் மாற்றங்களை நிகழ்த்தியவர் யார்? நாடகத்தில் பயன்படுத்தும் நேரடி இசை முறையை அறிமுகம் செய்து இசையிலும் மாற்றங்களை நிகழ்த்தியவர் யார்னா நா. முத்துசாமி. கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானதுங்கிறாங்க நா. முத்துசாமி பற்றி. தெருக்கூத்தை தமிழ்கலையின் முக்கிய அடையாளமாக்கியவர் இவர். தமிழ்நாட்டின் வழி வழி நாடக முறையான கூத்துக்கலையின் ஒப்பனை முறை, கதை சொல்லும் முறைகளையும் எடுத்துக்கொண்டு புதுவிதமான நாடகங்களை உருவாக்குனவர் தான் நா. முத்துசாமி. இவரின் நாடகங்கள் பெரும்பாலும் சமூக அரசியல் மாற்றங்களை பேசிச்சு. இந்தியாவில் மட்டுமின்றி உலகின் பல்வேறு நகரங்கள்லையும் இவரது நாடகங்கள் அப்படிங்கிறது நடத்தப்பட்டுச்சு. இந்திய அரசின் தாமரை திரு விருதையும் தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருதையும் பெற்றிருக்கிறாரு நா. முத்துசாமி. ஸோ அப்போ அனைத்து கூற்றுகளும் சரியானது தான். ஓகேவா? அடுத்தது, கலை ஞாயிறு என்று அழைக்கப்பட்டவர் யார்? கலை ஞாயிறு என்று அழைக்கப்பட்டவர் யார்னா நா. முத்துசாமி. கலை ஞாயிறு அப்படின்னு அழைக்கப்பட்டவர் நா. முத்துசாமி. கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? தெருக்கூத்து வேளாண்மை செய்வோரின் கலையாக இருந்தது. அர்ஜுனன் தபசு என்பது மழை வேண்டி நிகழ்த்தப்படுவதாக இருந்துச்சு. அப்போ தோளில் செய்த வெட்டு வரைபடங்களை விளக்கின் ஒளி ஊடுருவும் திரைச்சிலையில் பொருத்தி கதைக்கேற்ப மேலும் கீழும் பக்கவாட்டிலும் அசைத்து காட்டி உரையாடியும் பாடியும் காட்டுவது தான் தோற்பாவை கூத்து அப்படின்னு சொல்லப்படுது. தோளாலான பாவையை கொண்டு நிகழ்த்தும் கலையாதலால் தோற்பாவை அப்படிங்கிற பெயர் வந்துச்சுங்கிறாங்க. பாவை குறித்த செய்திகள் சங்க காலம் முதல் 18ஆம் நூற்றாண்டு வரையான தமிழ் இலக்கியங்களில் காணப்படுது. திருக்குறளில் மரப்பாவையை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு. திருவாசகத்தில் பட்டினத்தார் பாடலிலும் தோற்பாவை கூத்து பற்றிய செய்திகள் காண முடியுதுங்கிறாங்க. திருவாசகத்தில் பட்டினத்தார் பாடலில் தோற்பாவையை பற்றி நம்ம பார்க்குறோம். திருக்குறளில் மரப்பாவை பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ அனைத்தும் சரிதான். எந்த நாட்டின் தலைநகரத்தில் ராசராச சோழன் தெரு அமைந்துள்ளது? எந்த நாட்டின் தலைநகரத்தில் ராச சோழன் தெரு அமைந்திருக்கு அப்படின்னா மலேசியா நாட்டில். மலேசியாவோட தலைநகர் கோலாலம்பூரில் இந்த ராச சோழன் தெரு அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5ஆம் உலகத்தமிழ் மாநாட்டு மலரில் இந்த செய்தி அப்படிங்கிறது இடம்பெற்றிருக்கு. இப்போ நம்ம 2வது லெசனுக்கு போயிடுறோம். பூத்தொடுத்தல் அப்படிங்கிறது உமா மகேஸ்வரி அவர்கள் எழுதின கவிதை. இது இந்த பூவை தொடுப்பது எப்படி அப்படிங்கிற தலைப்பில். சாந்தமானதொரு பிரபஞ்சத்தை சுமக்கின்ற ஒல்லித்தண்டுகள் இறுக்கி முடிச்சால் காம்புகளின் கழுத்து முறியும், தளர பிணைத்தால் மலர்கள் தரையில் நழுவும், வாசலில் மரணம் நிற்பதறிந்தும் வருந்தாமல் சிரிக்கும் இந்த பூவை எப்படி தொடுக்க நான், ஒருவேளை என் மனமே நூலாகுமோ நுண்மையுற்றால் ஒழிய அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? சரி, இப்போ கொஸ்டின் பார்க்கலாமா? கவிஞர் உமா மகேஸ்வரி எந்த மாவட்டத்தில் பிறந்தார்? கவிஞர் உமா மகேஸ்வரி எந்த மாவட்டத்தில் பிறந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் பிறக்கிறாங்க. கவிஞர் உமா மகேஸ்வரி தற்போது எந்த மாவட்டத்தில் வசித்து வருகிறார்? கவிஞர் உமா மகேஸ்வரி தற்பொழுது எந்த மாவட்டத்தில் வசித்து வராங்க அப்படின்னா தேனி மாவட்டத்தில் வசிச்சுக்கிட்டு வராங்க. தேனியில். ஓகேங்களா? தேனியில் ஆண்டிப்பட்டியில் இருக்காங்க. கீழ்கண்டவற்றுள் கவிஞர் உமா மகேஸ்வரி அவர்களின் கவிதை தொகுதி எது? கவிஞர் உமா மகேஸ்வரி அவர்களின் கவிதை தொகுதி எது அப்படின்னா நட்சத்திரங்களின் நடுவே, வெறும் பொழுது, கற்பாவை, 3மே அவங்களுடைய கவிதை தொகுதி தான். ஓகேங்களா? ஸோ அடுத்தது 3வது லெசன் பார்க்க போகிறோம். முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் குமரகுருபரர் எழுதினது. ஓகேங்களா? முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் குமரகுருபரர் இயற்றினது. ஸோ இது பார்த்திங்கன்னா செங்கீரை பருவம், மனிதர்களில் செங்கீரை பருவத்தை பற்றி பாடுறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பாட்டு நமக்கு தேவை இல்லை. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா வீடியோவை அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? நான் சொல்லும் பொருளுக்கும் போயிடுறேன். ஓகேவா? செங்கீரை பருவம்னா என்னென்னு கொஷினாகவே நான் கேட்டிருக்கேன், அதனால் எக்ஸ்பிளைன் பண்ணலை. நான் கீழே வைக்கிறேன். உங்களுக்கு பாட்டு மட்டும் தேவைன்னா வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு பார்த்துக்கோங்க அதை. ஓகேவா? ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் சரியான இணை எது? பண்டினா என்ன? வயிற குறிக்குது. அசும்பிய அப்படிங்கிற சொல்லோட பொருள் என்ன? ஒளி வீசுகிற. முச்சி என்ற சொல்லின் பொருள் தலையுச்சி கொண்டை அப்படிங்கிற பொருளை கொடுக்குது. அப்போ அனைத்தும் சரியான இணை தான். குண்டலமும் குழைகாதும் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? குண்டலமும் குழைகாதும் என்பதன் இலக்கண குறிப்பு எண்ணும்மை.
ஆடுக என்பதன் இலக்கண குறிப்புனா வியங்கோள் வினைமுற்று. ஆடுக என்பதன் இலக்கண குறிப்பு வியங்கோள் வினைமுற்று. கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? செங்கீரை செடி காற்றில் ஆடுவது போன்று குழந்தையின் தலை 5 to 6 மாதங்களில் மென்மையாக அசையும். இந்த பருவத்தை தான் நம்ம செங்கீரை பருவங்கிறோம். அதுக்காக தான் அந்த குழந்தைக்கு பாட்டே பாடியிருக்காங்க, மேலே கொடுத்துருக்க பாட்டு. இந்த பருவத்தில் தன் இருகை ஊன்றி ஒரு காலினை மடக்கி மற்றொரு காலை நீட்டி தலை நிமிர்ந்தும் முகமசைந்தும் ஆடும். 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்த செய்யுடன் மகிழ்ந்து குழாவும் தாய் ஓரோவியம் ஒன்று சிதம்பரத்தில் இருக்குது. ஓகேங்களா? அப்போ அனைத்து கூற்றுகளுமே சரியாக தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது அணிகலன்கள் பற்றி. ஓகேங்களா? இது எக்ஸாமில் கேட்கக்கூடியது ஒன்று, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சிலம்பு கிண்கிணி அப்படிங்கிறது எங்கே அணியிறது? சிலம்பு கிண்கிணி அப்படிங்கிறது எங்கே அணியிறதுன்னா காலில் போடுறது, காலில் போட்டுக்கிறது. அரைநான் அப்படின்னா என்னென்னா இடையில் கட்டுறது, அரணா கயிறு. சுட்டி அப்படின்னா உங்களுக்கு வந்து நெத்தியில் போட்டுக்கிறது. குண்டலம் குழை இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா காதில் போட்டுக்கிறது. சூழி அப்படின்னா உங்களுக்கு வந்து தலையில் போட்டுக்கிறது. ஓகேங்களா? தலையில் போட்டுக்கிறது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது குமரகுருபரர் இயற்றிய முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழில் செங்கீரை பருவத்தின் டேஷ் பாடல் இந்த பாடப்பகுதியாக இடம்பெற்றிருக்கு. மேலே பார்த்த பாடல் இது எத்தனையாவது பாடலாக இடம்பெற்றிருக்குன்னு கேட்குறாங்க. ஆன்சர் என்ன? 8வது பாடப்பகுதியாக இடம்பெற்றிருக்கு. கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? 96 வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று பிள்ளைத்தமிழ். 96 வகையான சிற்றிலக்கியங்களில் ஒன்று தான் பிள்ளைத்தமிழ். இதில் இறைவனையோ தலைவரையோ அரசனையோ பாட்டுடை தலைவராக கொண்டு அவரை குழந்தையாக கருதி பாடுறது தான் பிள்ளைத்தமிழ். ஓகேங்களா? பாட்டுடை தலைவரின் செயற்கரிய செயல்களை எடுத்தியம்போது பிள்ளைத்தமிழ். பாட்டுடை தலைவரின் செயற்கரிய செயல்களை எடுத்தியம்போது தான் பிள்ளைத்தமிழ்ங்கிறாங்க. 10 பருவங்கள் அமைத்து பருவத்திற்கு 10 பாடல் என 100 பாடல்களால் இது பாடப்பெறும். ஓகேங்களா? இது ஆண்பார் பிள்ளைத்தமிழ் பெண்பார் பிள்ளைத்தமிழ் என 2 வகையாக பாடப்பெறுது அப்படிங்கிறாங்க. குழந்தையின் தலை அசைத்தலுக்கும் சந்தம் அமைத்து தருகிறது இந்த பிள்ளைத்தமிழ் அப்படிங்கிறாங்க. அப்போ அனைத்து கூற்றுகளும் சரிதான். குமரகுருபரரின் காலம் என்ன? குமரகுருபரரின் காலம் என்ன அப்படின்னா 17ஆம் நூற்றாண்டு. 17ஆம் நூற்றாண்டு. குமரகுருபரர் கீழ்கண்ட எந்த மொழியில் புலமை பெற்றிருந்தார்? குமரகுருபரர் கீழ்கண்ட எந்த மொழியில் புலமை பெற்றிருந்தார்னா தமிழ், வடமொழி, இந்துஸ்தானி. ஸோ எல்லா லாங்குவேஜ்லையுமே அவர் புலமையோடு தான் இருந்திருக்கார். கீழ்கண்டவற்றுள் குமரகுருபரரின் நூல் அல்லாதது எது? கீழ்கண்டவற்றுள் குமரகுருபரரின் நூல் அல்லாதது எது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் என்ன? குறிஞ்சி கலம்பகம் அப்படிங்கிறது அவருடைய நூல் கிடையாது. குறிஞ்சி கலம்பகம். மற்றபடி கந்தர் கலிவெண்பா, மதுரை கலம்பகம், மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ்லாம் அவருடைய நூல்கள் தான். அல்லாதது எதுனா குறிஞ்சி கலம்பகம். ஓகேங்களா? கீழ்கண்டவற்றுள் குமரகுருபரரின் நூல் எது? சகலகலா வள்ளி மாலை, நீதிநெறி விளக்கம், திருவாரூர் மும்மணி கோவை எல்லாமே அவருடைய நூல்கள் தான். அனைத்துமே அவருடைய நூல்கள். ஓகேங்களா? ஆண்பார் பிள்ளைத்தமிழின் கடைசி 3 பருவங்களில் தவறானது எது? ஆண்பார் பிள்ளைத்தமிழின் கடைசி 3 பருவங்களில் தவறானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாள் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? தாள் அப்படிங்கிறது தான். கீழ்கண்டவற்றுள் பெண்பார் பிள்ளைத்தமிழின் கடைசி 3 பருவங்களில் தவறானது எது? ஆன்சர் என்ன? சப்பானி அப்படிங்கிறது. ஓகேங்களா? இருபாலருக்கும் பொதுவான பருவங்கள் அப்படின்னா காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி அப்படிங்கிறதெல்லாம் 2 பருவங்களுக்கும் பொதுவானது. மற்றபடி ஆண்பால் பிள்ளைத்தமிழ்னா சிற்றில், சிறுபறை, சிறுதல் வரும் கடைசி 3. பெண்பாலுக்கு கழங்கு, அம்மானை, ஊசல் கடைசி 3 வரும். ஓகேவா? அடுத்து பகுபத உறுப்பிலக்கணம். பதிந்து அப்படின்னா பதி கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஊன்னு வருது. ஓகேங்களா? பதிங்கிறது இதில் பகுதி ஆகிடும். இத்து வந்து சந்தியாக இருக்கும், அது விகாரமாக தெரியும். அப்புறம் இத்து இறந்த கால இடைநிலை, ஊன்னு முடிஞ்சால் வினையச விகுதியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதோட அது முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம 4வது லெசன். ஓகேவா? ஸோ 4வது லெசன் பாருங்கள். கம்பராமாயணம், கம்பர் இயற்றிய கம்பராமாயணம். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செய்யுள் தேவை அப்படின்னா வீடியோவை அப்படியே லைட்டாக பாஸ் பண்ணி வச்சுட்டு இந்த செய்யுளை படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த செய்யுளை படிக்கிறவங்க 2 செய்யுளையும் சேர்த்து வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து படிச்சிங்கன்னா ஓகே தான். படித்து வச்சுக்கோங்க. ஓகே?
ஸோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த ரெண்டையும் பார்த்துக்கோங்க. அடுத்தது இதை பாஸ் பண்ணிவிட்டு இதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கொஷின்ஸ்குள்ளே போயிடலாம். ஓகேங்களா? கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று கூறுபவர் யார்? கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று கூறுபவர் பாரதியார். வறுமை சிறிதும் இல்லாத நாடு, போர் புரிய அவசியமில்லாத நாடு, பொய்மொழி பேசாத நாடு என கபிலர் குறிப்பிடும் நாடு இது? கோசல நாடு. அவன் நிறம் மையோ, பச்சை நிற மரகதமோ, மறைக்கின்ற நீல கடலோ, கார் மேகமோ, ஐயோ ஒப்பற்ற அழியாத அழகினை உடையவன் யார்? ஆன்சர் ராமன். கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? கம்பர் ராமனது வரலாற்றை தமிழில் வழங்கி ராம அவதாரம் என பெயரிட்டார். இதை தான் நம்ம கம்பராமாயணம்னு சொல்கிறோம். இது 6 காண்டங்களை உடையது. கம்பராமாயணம் பாடல்கள் சந்தனயம் மிக்கவையாக இருக்குது. கம்பன் வீட்டு கட்டித்தெரியும் கவிவாடும் போன்ற முதுமொழிக்கு உரியவர் தான் கம்பருங்கிறாங்க. அப்போ அனைத்தும் சரிதான். கம்பர் டேஷ் நாட்டு திருவழுந்தூரை சார்ந்தவர். கம்பர் எந்த நாட்டு திருவழுந்தூரை சார்ந்தவர் அப்படின்னா சோழ நாட்டு திருவழுந்தூரை சார்ந்தவர். கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது? திருவெண்ணைநல்லூர் சடையப்ப வள்ளலால் ஆதரிக்கப்பட்டவர் கம்பர். திருவெண்ணைநல்லூர் சடையப்ப வள்ளலால் ஆதரிக்கப்பட்டவர் கம்பர். விருத்தம் என்னும் ஒன்பாவிற்கு உயர்கம்பன் என்று புகழ்பெற்றவர். கல்வியில் பெரியவர் கம்பர் என முதுமொழியில் சிறப்பிக்கப்படுபவர் தான் கம்பர். அப்போ அனைத்தும் சரி. கம்பர் இயற்றிய நூல் அல்லாதது எது? சடையப்பர் அந்தாதி அப்படிங்கிறது தான். மற்றபடி சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி, திருக்கை வழக்கம், ஏர் எழுபது, சிலை எழுபதுலாம் கம்பருடைய நூல்கள். அவருடைய சம்மந்தமில்லாத நூல்னா சடையப்பர் அந்தாதி அப்படிங்கிறது தான். ஓகேவா? அடுத்தது இப்போ 5வது லெசன் வந்து பார்க்க போகிறோம். பாய்ச்சல் சா கந்தசாமி இயற்றினது. ஓகேங்களா? பாய்ச்சல் அப்படிங்கிற அந்த கதையை சா கந்தசாமி எழுதினது. சா கந்தசாமி எந்த புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றார்? சா கந்தசாமி எந்த புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றார் அப்படின்னா விசாரணை கமிஷன் அப்படிங்கிற புதினத்துக்காக. சா கந்தசாமி எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்? சா கந்தசாமி எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினத்தை சேர்ந்தவர், மயிலாடுதுறை. ஓகேங்களா? சா கந்தசாமி எந்த புதினத்திற்கு பிறகு எழுத்துலகில் மிகவும் புகழ் பெற்றார்? சாயாவனம் அப்படிங்கிற நூலுக்கு அப்புறம்தான். கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? தக்கையின் மீது 4 கண்கள் என்ற சிறுகதை தொகுப்பில் பாய்ச்சல் என்னும் கதை இடம்பெற்றுள்ளது. இதன் ஆசிரியர் தான் சா கந்தசாமி. சுடுமண் சிலைகள் என்ற குறும்படத்திற்கு அனைத்துலக விருதையும் அவர் வந்து வாங்கியிருக்காரு. 150க்கும் மேற்பட்ட சிறுகதைகளையும் 11க்கும் மேற்பட்ட புதினங்களையும் எழுதியிருக்கிறார். தொலைந்து போனவர்கள், சூரிய வம்சம், சாந்தகுமாரி முதலிய இவர் எழுதிய புதினங்களுள் சிலங்கிறாங்க. அப்போ அனைத்தும் சரிதான். ஓங்கும் இரும் பரப்பின் வங்க ஈட்டத்து தொண்டியோர் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் இது. ஓங்கு இரும் பரப்பின் வங்க ஈட்டத்து தொண்டியோர் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம். ஊர்கான் காதையில் இடம்பெற்றிருக்கு. ராமநாதபுரம் மாவட்டத்தோட தொண்டியை குறிக்குது. ஓகேங்களா? தொண்டியோருங்கிற அந்த தொண்டிங்கிறது தொண்டி அப்படிங்கிற கிராமத்தை குறிக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம 6வது லெசனுக்குள்ளே போயிடலாம். 6வது லெசனுக்குள்ளே போக போகிறோம். அகப்பொருள் இலக்கணம். ஓகேங்களா? இது கொஞ்சம் பெரிய லெசனு, பார்த்துக்கோங்க. ஓகேவா? அகத்திணைகள் எத்தனை வகைப்படும் கேட்குறாங்க. அகத்திணைகள் அப்படிங்கிறது நமக்கு எத்தனை வகைப்படும்னா 7 வகைப்படும். அகத்திணைகள் 7 வகைப்படும். ஸோ குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, கைக்கிளை, பெருந்திணை. இதில் முதல் 5ம் அன்பின் 5 திணைகள்னு சொல்லுவாங்க. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? கீழே கொடுத்துருக்க கூற்றுகளில் எது சரின்னு பார்க்குறோம். முதற்பொருள், கருப்பொருள், உரிபொருள் என ஆகியவை 5 திணைகளுக்கு உரியது தான். நிலமும் பொழுதும் முதற்பொருள் எனப்படும். பொழுது, பெரும்பொழுது, சிறுபொழுது என 2 வகைப்படும். பொழுது வந்து பெரும்பொழுது, சிறுபொழுது அப்படின்னு 2 வகைப்படும். ஒரு ஆண்டின் 6 கூறுகளை பெரும்பொழுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாளோட 6 கூறுகளை சிறுபொழுதும்பாங்க. அப்போ அனைத்தும் சரிதான். குறிஞ்சி அப்படின்னா உங்களுக்கு வந்து மலையும் மலை சார்ந்த இடமும். முல்லை அப்படின்னா காடும் காடு சார்ந்த இடம். மருதம்னா வயலும் வயல் சார்ந்த இடமும். நெய்தல்னா கடலும் கடல் சார்ந்த இடமும். பாலைங்கிறது சுரமும் சுரம் சார்ந்த இடமும். ஓகேங்களா? அடுத்தது பொறுத்துக்க தான்.
கார்காலம்னா மாசி பங்குனியை குறிக்கும். குளிர்காலம் தப்பாக சொல்லிட்டேன். கார்காலம் அப்படின்னா ஆவணி புரட்டாசியை குறிக்கும். குளிர்காலம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஐப்பசி கார்த்திகையை குறிக்கும். முன்பனி காலம்னா மார்கழி தையை குறிக்கும். பின்பனி காலம் அப்படின்னா மாசி பங்குனியை சொல்லுவாங்க. இளவேநீர் காலம்னா சித்திரை வைகாசியை சொல்லுவாங்க. முதுவேநீர் காலம் அப்படின்னா ஆனி ஆடியை சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஆப்ஷன் ஏ சரியானது. அடுத்ததும் பொறுத்துக்க தான். அடுத்து பொறுத்துக்களை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏற்பாடு, வைகறை இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. காலை அப்படின்னா உங்களுக்கு என்ன டைம்? காலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 6 மணிலேருந்து காலை 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும். ஓகேங்களா. நண்பகல் அப்படின்னா காலை 10 மணி முதல் 2 மணி வரை. ஏற்பாடு அப்படின்னா உங்களுக்கு வந்து பிற்பகல் 2 மணி முதல் 6 மணி வரை. மாலை அப்படின்னா எதை குறிக்குது அப்படின்னா மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரைக்கும். யாமம்னா இரவு 10 மணி முதல் 2 மணி வரைக்கும் குறிக்கும். வைகறைனா இரவு 2 மணி முதல் காலை 6 மணி வரைக்கும் குறிக்கும். ஓகேங்களா, வைகறை அப்படிங்கிறது. ஓகேவா, ஸோ இதுக்கு ஆன்சர் என்னென்னா சி. ஓகேங்களா. கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? எல் என்றால் ஞாயிறு, பாடு என்றால் மறையும் நேரம். எல் கூட்டல் பாடுனா ஏற்பாடுன்னு சொல்லுவாங்க. அப்போ அனைத்தும் சரிதான். அடுத்ததும் பொறுத்துக. திணையும் சிறுபொழுதும் நம்ம வந்து சொல்லணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா குறிஞ்சினா யாமம், அதோடைய சிறுபொழுது. முல்லைக்கு சிறுபொழுதுனா மாலை, மருதத்துக்கு வைகறை, நெய்தலுக்கு ஏற்பாடு, பாலைக்கு நண்பகல் தான் சிறுபொழுதாக இருக்குது. ஓகேங்களா, அப்போ ஆப்ஷன் டி சரியானது. திணையும் பெரும்பொழுதும் அப்படிங்கிறத குறிக்கணும். இப்போ திணையும் பெரும்பொழுதை குறிக்கணும். ஸோ பாருங்கள், குறிஞ்சி அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா குளிர்காலம் முன்பனி காலத்தில் வந்துடும். முல்லை அப்படின்னா கார்காலத்தில் வந்துடும். மருதம் அப்படின்னா 6 பெரும்பொழுதுகளை குறிக்கும். நெய்தலுக்கும் 6 பெரும்பொழுதுகள் தான். பாலை அப்படின்னா இளவேனில், முதுவேனில், பின்பனி காலத்தை குறிக்கும். ஓகேங்களா, பாலையில். இப்போ கருப்பொருள்களை வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒன்று ஒன்றா கொடுக்க முடியாது அப்படிங்கிறதெல்லாம் நான் மொத்தமாக கொடுத்துட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு தெய்வங்கள். ஓகேங்களா, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு கொடுத்துட்டோம். ஸோ அதற்குண்டான தெய்வங்கள் அப்படின்னா குறிஞ்சிக்கு முருகன், முல்லைக்கு திருமால், மருதத்துக்கு இந்திரன் தான் தெய்வம், நெய்தலுக்கு வருணன், பாலைக்கு கொற்றவை அவங்களுடைய தெய்வமாக இருக்குது. மக்கள், குறிஞ்சி நிலத்தில் வாழ்கிற மக்கள் வெற்பன், குறவர், குறத்தியர்னு அழைக்கப்படுறாங்க. முல்லை நிலத்தில் தோன்றல், ஆயர், ஆய்ச்சியர் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. மருதத்தில் ஊரன், உழவர், உழத்தியர்னு அழைக்கப்படுறாங்க. நெய்தலில் சேர்ப்பன், பரதன், பரத்தியர்னு அழைக்கப்படுறாங்க. பாலையில் எயினர், எயிற்றியர்னு அழைக்கப்படுறாங்க. உணவில் பார்த்திங்கன்னா குறிஞ்சி மக்களுடைய உணவு மலைநெல், திணையாக இருக்குது. முல்லை நிலத்து மக்களுக்கு வரகும் சாமையும் உணவாக இருக்குது. மருத நிலத்து மக்களுக்கு செந்நெல், வெண்ணெல் வந்து உணவாக இருக்குது. நெய்தல் நில மக்களுக்கு மீன், உப்புக்கு பெற்ற பொருள் வந்து உணவாக இருக்குது. பாலையில் சூறையாடலால் வரும் பொருள் எல்லாமே உணவு தான். விலங்கு அப்படின்னா புலி, கரடி, சிங்கம்லாம் குறிஞ்சி நிலத்துக்கு. முல்லைக்கு புயல், மான், புலி. மருதத்துக்கு எருமை, நீர்நாய். நெய்தலுக்கு முதலை, சுறா. பாலைக்கு வழி இழந்த யானை. அதே மாதிரி பூ அப்படின்னா காந்தல், குறிஞ்சிக்கு காந்தல். முல்லைக்கு வந்து தோன்றி அப்படிங்கிற பூ. மருதத்துக்கு செழுங்கழி நீர், தாமரை. நெய்தலுக்கு தாழை, நெய்தல். பாலை நிலத்துக்கு குரவம், பாதிரி அப்படிங்கிற பூ. மரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிஞ்சிக்கு அகில் மரம், முல்லைக்கு கொன்றை, மருதத்துக்கு காஞ்சி, மருதம். நெய்தலுக்கு புன்னை, பாலைக்கு இலுப்பை. ஓகேங்களா, இன்னும் இருக்குது. வேங்கை வந்து குறிஞ்சிக்கு, முல்லைக்கு காயா, நெய்தலுக்கு ஞாழல், பாலைக்கு பாலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஊர் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து வீடியோவை அப்படி லைட்டாக பாஸ் பண்ணிவிட்டு இதை பார்த்துட்டீங்க அப்படின்னாலே போதுமானது. ஓகேங்களா, இதை நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. தொழில் என்ன, யாழ் என்ன, பறை என்ன அப்படிங்கிறத அப்படி லைட்டாக பார்த்துக்கோங்க. ஓகேவா, ஏன்னா ரொம்ப லென்த்தாக இருக்கியா வேஸ்ட்டாக முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ அடுத்தது
புத்தக பின்வினாக்கள். ஓகேவா? குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் என்ன? குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் அப்படின்னா குறிஞ்சி, மருதம், நெய்தல் நிலங்கள். ஒயிலாட்டத்தில் இருவரிசையில் நின்று ஆடுகின்றனர். இத்தொழிலின் செய்யப்பாட்டு வினைத்தொடர் எது? ஒயிலாட்டம் இருவரிசையில் நின்று ஆடப்படுகிறது அப்படிங்கிறது தான். மலர்கள் தரையில் நழுவும் எப்போது? தளர பிணைத்தால். கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்து என்றும் கூறுவல். இத்தொடர்கான வினா என்ன அப்படின்னா கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை அப்படிங்கிறது. கோசல நாட்டில் கொடை இல்லாத காரணம் என்ன? அங்கு வறுமை இல்லாததால். சிறு நண்டு மணல் மீது படமொன்று கீறும், சில வேளை அதை வந்து அலை கொண்டு போகும், கரிசோறு பொதியோடு தருகின்ற போதும் கடல் மீது இவள் கொண்ட பயமொன்று காணும், வெறுவான வெளி மீது முகில் வந்து சூழும், வெறி கொண்ட புயல் நின்று கரகங்கள் ஆடும், நெறிமாறு படநூறு சுழி வந்து சூழும், நிலையான கரை நீரில் அலைபோய் விளைந்தாடும். இந்த பாட்டை மகாகவி ஏற்றிருக்காரு, இலங்கையை சேர்ந்தவர். பிறமொழி சொற்களை தமிழ் சொற்களாக மாற்றுங்க. கோல்டு பிஸ்கட் அப்படின்னா உங்களுக்கு வந்து தங்கக்கட்டி அப்படின்னு வரும். பிஸ்கட்னா கட்டி, எக்ஸ்பிரிமெண்ட்னா சோதனை, ஆன்சரைனா விடையை, முடிவை வந்து குறிக்குது. ஆல் த பெஸ்ட்னா எல்லாம் நல்லபடி முடியட்டும், ஈக்குவல்னா சமமாக, வெயிட்னா எடை. ஓகேங்களா? ரிப்பீட்னா மறுமுறை, மறுபடி அப்படிங்கிற பொருளில் வரும். அகராதியியல் காண்க. தாள் அப்படின்னா தாளாட்டு, தாள், நாக்கெல்லாம் குறிக்கும். உழுவை அப்படின்னா புலி, ஒரு வகை மீன், தும்பிலியை குறிக்கும். அகவுதல் அப்படின்னா அழைத்தல், ஆடல், கூத்தாடலை குறிக்குது. ஏந்தெழில் அப்படின்னா மிக்க அழகு, மிக்க வனப்பை குறிக்குது. அணிமைனா சமீபம், அருகு, நுட்பம், நன்மை அப்படிங்கிற பொருளை குறிக்குது. ஓகேங்களா? அடுத்தது பொறுத்துக்க. ஆஸ்தட்டிக்ஸ் அப்படின்னா அழகியல், முருகியல் அப்படிங்கிற பொருளும் ஆஸ்தட்டிக்ஸ். டெர்மினாலஜினா கலைச்சொல். ஆர்டிஃபேக்ட்ஸ்னா கலைப்படைப்புகள். மித்துனா தொன்மம், மித்துனா தொன்மத்தை குறிக்குது. ஓகேங்களா? மித்தாலஜி. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ சரியானது இருக்குது. கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? தேன்மழை அப்படிங்கிற நூலை சுரதா எழுதியிருக்கிறாங்க. திருக்குறள் நீதி இலக்கியம் அப்படிங்கிற நூலை காத்தா திருநாவுக்கரசு எழுதியிருக்காங்க. நாட்டார் கலைகள் அப்படிங்கிறத ஆ கா பெருமாள் அவர்கள் எழுதியிருக்கிறாங்க. அப்போ அனைத்துமே சரியான இணைகள் தான். ஓகேவா? இப்போ திருக்குறள் அப்படிங்கிற ஒரு லெசன் வந்து பின்னாடி வந்து கொடுத்துருக்காங்க புக் பேக்குக்கு அப்புறம். ஓகேங்களா? ஸோ இதில் ஒரு 20 திருக்குறள் இருக்கும், நான் படித்து தான் ஆகணும். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க இதுக்கப்புறம் வீடியோவை பாருங்கள், ஏன்னா அதுக்குண்டான பொருள்லாம் நம்ம வந்து கரெக்டாக கொடுத்துருக்கோம். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க திருக்குறளை பார்த்துக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இல்லையா? அதனால் ஓகேவா? ஒரே டைம் தான் படிப்போம். ஓகேவா? கருவியும் காலமும் செய்கையும் செய்யும், அருவினையும் மாண்ட தமிழ்ச்சி. அதாவது தொழில் செய்தவருக்கு தேவையான கருவி, அதற்கு ஏற்ற காலம், செயலின் தன்மை, செய்யும் முறை ஆகியவற்றை அறிந்து அரிய செயலை செய்பவரை அமைச்சர் ஆவாருங்கிறாங்க. வன் கண் குடிகாத்தல் கற்றறிதல் ஆழ்வினையோ டைந்துடன் மாண்ட தமிழ்ச்சி. அதாவது மனவலிமை, குடிகளை காத்தல், ஆட்சி முறைகளை கற்றல், நூல்களை கற்றல், விடாமுயற்சி ஆகிய 5ம் சிறப்பாக அமைந்தவரே அமைச்சராக இருக்க முடியுங்கிறாங்க. மதிநுட்பம் நூலோடு உடையாருக்கு கதிநுட்பம் யாவுல முன் நிற்பவைங்கிறாங்க. அதாவது இயற்கையான நுண்ணறிவும் நூலறிவும் உடைய அமைச்சர்களுக்கு எந்த நுட்பமான சூழ்ச்சிகள் நிற்க முடியும்னு கேட்குறாங்க. அதாவது நிற்க இயலாதுங்கிற பொருளில். செயற்கை அறிந்த கிடைத்தும் உலகத்தியற்கை அறிந்து செயல்ங்கிறாங்க. ஒரு செயலை செய்வதற்குரிய முறைகளை நூல் வழியாக அறிந்திருப்பினும் உலகியல் நடைமுறைகளை அறிந்து செயல்படுங்கிறாங்க. படிச்சிருந்தாலும் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக பண்ணிக்கங்கிறாங்க. அடுத்து பொருள் செயல் வகை அதிகாரம். இதில் பாருங்கள், பொருளல்லவரை பொருளாகச் செய்யும், பொருளல்லாதில்லை பொருள் அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு பொருளாக மதிக்கத்தகாதவரையும் மதிப்புடையவராக செய்வது செல்வம், அது அல்லாமல் உரையில் சிறந்த பொருள் வேறு இல்லைங்கிறாங்க. ஸோ இதில் பயின்று வர அணி அப்படின்னா சொல் பின்வரும் நிலையணி. அறநீனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். இதோட பொருள் என்னன்னா, முறையறிந்து தீமையற்ற வழியில் சேர்த்த பொருள் ஒருவருக்கு அறத்தையும் தரும், இன்பத்தையும் தருங்கிறாங்க.
அருளொடும் அன்பொடும் வாரா பொருளாக்கம் புல்லார் புரளவிடல். மற்றவர்களை இரக்கமும் அன்பும் இல்லாமல் ஈட்டும் பொருளை ஏற்றுக்கொள்ளாமல் நீக்கிவிட வேண்டும் அப்படிங்கிறாங்க. குஞ்சேறி யானை போர் கண்டற்றால் தன் துன்றாக செய்வான் வினை. தன் கைப்பொருளை கொண்டு ஒருவர் ஒரு செயலை செய்வது மலைமேல் பாதுகாப்பாக நின்று கொண்டு யானை போர் காண்பது போன்றதுங்கிறாங்க. இதில் உவமையாக சொல்லியிருக்காங்க. செய்க பொருளை சிறுநர் செருக்கருக்கும் எகுதடி கூறியதில் அப்படின்னா, ஒருவர் பொருளை ஈட்ட வேண்டும், அவருடைய பகைவரை வெல்லும் கூர்மையான ஆயுதம் அதைவிட வேறு எதுவும் இல்லைங்கிறாங்க. தொழுதகை உள்ளம் படையொடுங்கும் ஒன்னார் அழுத கண்ணீரும் அனைத்து. அதாவது பகைவரின் தொழுது நிற்கும் கையின் உள்ளும் கொலையருவி மறைத்து இருக்கும், அதுபோல் அவர் அழுத கண்ணீரின் உள்ளும் வஞ்சகம் மறைந்து இருக்கும் என்பதை உணர வேண்டுங்கிறாங்க. அன்பிலன் ஆன்ற துணையிலன் தாழ்ந்துவான் என்பறியும் ஏதிலான் துப்பு. அதாவது சுற்றத்தாரிடம் ஒருவர் அன்பு இல்லாமலும் பொருந்திய துணை இல்லாமலும் வலிமை இல்லாமலும் இருந்தால் அவர் எப்படி பகைவரின் வலிமையை எதிர்கொள்வார்னு கேட்குறாங்க. அஞ்சும் அறியான் அமைவிலன் ஈகலான் தஞ்சம் எளியன் பகைக்கு. அதாவது மனதில் துணிவு இல்லாதவராய், அறிய வேண்டியவற்றை அறியாதவராய், பொருந்தும் பண்பு இல்லாதவராய், பிறருக்கு கொடுத்து உதவாதவராய் இருந்தால் எளிதில் பகைக்கு ஆட்பட நேருங்கிறாங்க. ஆழ்வினையும் ஆன்ற அறிவு மெனவிரண்டின் நீள்வினையால் நீளும் குடி. அதாவது விடாமுயற்சி, சிறந்த அறிவாற்றல், இந்த ரெண்டையும் இடைவிடாமல் பின்பற்றின் குடி உயருங்கிறாங்க. குற்றம் இளனாய் குடி செய்து வாழ்வானை சுற்றமாய் சுற்றும் உலகு. குற்றமில்லாமல் தன் குடிபெருமையை உயரச் செய்து வாழ்பவரை உலகத்தால் உறவாக கொண்டு போற்றுவருங்கிறாங்க. இன்மையின் இன்னாதது யாதெனின் இன்மையின் இன்மையே இன்னாதது அப்படிங்கிறாங்க. ஒருவருக்கு வறுமையை போன்று துன்பம் தருவது எது என்றால் அது வறுமையே ஆகும். இதில் பயின்று வர அணி சொற்பொருள் பின்வரும் நிலையணி. கரம்பிடும்பை இல்லாரை காணின் நிரம்பிடும்பை எல்லாம் ஒருங்கு கெடும். தம்மிடமுள்ள பொருளை மறைத்து வைத்தல் என்னும் துன்பம் தராத நல்லாரை காணின் வறுமையின் கொடுமை முழுவதும் கெடுங்கிறாங்க. இகழ்ந்தல்லா தீவாரை காணின் மகிழ்ந்துள்ளம் உள்ளுள் உவப்பத் துடைத்து. அதாவது இகழ்ந்து ஏளனம் செய்யாமல் பொருள் கொடுப்பவரை கண்டால் இறப்பவரின் உள்ளத்தின் உள்ளே மகிழ்ச்சி பொங்குங்கிறாங்க. மக்களே போல்வர் கயவர் அவரன்ன ஒப்பாரியாம் கண்டதில். அதாவது கயவர் மக்களை போலவே இருப்பர். கயவருக்கும் மக்களுக்கும் உள்ள தோற்ற ஒப்புமை வேறெதிலும் நாம் கண்டதில்லைங்கிறாங்க. தேவர் அணையர் கயவர் அவரும் தான் மேவன செய்தொழுகலான். அதாவது தேவரும் கயவரும் ஒரு தன்மையர். எவ்வாறு எனில் தேவர்களைப் போல கயவர்களும் தாம் விரும்புவனற்றை செய்து ஒழுகுவருங்கிறாங்க. இதில் வஞ்ச புகழ்ச்சி அணி பயின்று வருது. சொல்ல பயன்படுவர் சான்றோர் கரும்பு போர் கொல்ல பயன்படும் கீழ் அப்படிங்கிறாங்க. அதில் ஒருவர் தம் குறையை சொல்வதை கேட்ட உடனேயே உதவி செய்பவர் சான்றோர். கரும்பை பிழிவது போல நெருங்கி பிழிந்தாலும் தான் பயன்படுபவர் கயவர் அப்படிங்கிறாங்க. பிழிந்தால்தான் பயன்படுபவர் கயவராக இருக்கிறாங்க. ஸோ இதில் பயின்று வர அணி ஓமை அணியாக இருக்குது. ஸோ இதோட இயல் 6 முடிஞ்சிருச்சு. இயல் 7 நாளைக்கு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லி விடுங்க. ஓகேவா? நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.